பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி ஏபி சிங் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் பதிலடி நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இந்தியாவின் விமான தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயாராகிவிட்டன. பொதுமக்களை பாகிஸ்தான் குறிவைத்து விட்டது என்ற பொழுதே நாம் போருக்கு தயாராகி விட வேண்டும். இதற்கு மேல் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போர் என்பது இந்தியா விரும்பி எடுத்த ஒரு முடிவு அல்ல. அவ்வப்பொழுது ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மூலமாக. ராணுவத்திற்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய உமர் அப்துல்லா உள்ளிட்டவர்கள் இந்திய ராணுவத்திற்கு முழு அளவிலான அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். அப்பாவி மக்களை தாக்குவதை கண்டித்து உமர் அப்துல்லா உள்ளிட்டவர்கள் தங்களுடைய குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சரான அவர் பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி மக்களை குறிவைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு என்ற கருத்தை ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர் பார்வையிட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. உமர் அப்துல்லா உட்பட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு அணியில் திரண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் அப்பாவி மக்களை குறிவைத்தது தவறு என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்பாவிகளான சுற்றுலா வந்தவர்களை குறிவைத்து 26 பேரை கொலை செய்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்திய ராணுவத்தோடு மோதுவதற்கு திராணியற்கு பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை நோக்கிய தங்களுடைய துப்பாக்கி சூடு சம்பவத்தையும் பீரங்கி தாக்குதலையும் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே அதற்கு பதிலடி தரக்கூடிய தேவை எழுந்திருக்கின்றது. உடனுக்குடன் பதிலடி வழங்குவதற்கான நடவடிக்கையிலே இந்திய வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய தாக்குதலால் சிதைந்திருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதி வீடுகளை பார்வையிடுவதற்காக தற்பொழுது உமர் அப்துல்லா உள்ளிட்டவர்கள் சென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் வேகம் எடுக்கப் போகின்றன. அடுத்தடுத்து தாக்குதல்கள் விரைவுபடுத்தப்பட இருக்கின்றன. பாதுகாப்புத்துறை அமைச்சருடனான முப்படை தளபதிகளுடைய இந்த ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. ஏனென்றால் பாலிஸ்டிக் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்த ஒரு நாடு துணிந்து விட்டால் அந்த நாட்டை விட்டு வைக்க கூடாது. அடுத்தடுத்து அந்த நாடுகள் செய்யக்கூடிய அந்த தாக்குதல் காரணமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடும். ஒரு பக்கம் பீரங்கிகளை வைத்து அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பொதுமக்களின் குடியிருப்புகளை இலக்குகளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் தேசத்தினுடைய தலைநகரை நோக்கி பாலிஸ்டிக் ரகத்திலான ஏவுகணையை ஏவி இருக்கின்றார்கள். இதற்கு மேல் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு கிடையாது என்பது இந்திய ராணுவ வீரர்களுக்கு தெரியும், பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தெரியும். எனவே அடுத்த கட்டமாக உடனடியாக ஒரு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றன. பிருத்திவி உள்ளிட்ட ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றன. பாய்வதற்கு தயார் நிலையிலேயே பிரம்மோஸும் வைக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி ஏபி சிங் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் பதிலடி நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. இந்தியாவின் விமான தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வரும் நிலையில் இந்த முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி ஏபி சிங் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் பதிலடி நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.
இந்தியாவின் விமான தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை நடக்கிறது. பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி ஏபி சிங் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சகம் விரைந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் பதிலடி நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வாய்ப்பிருக்கிறது. இந்தியாவின் விமான தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.